ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதை உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் நலமுடனும் ஆசீர்வாதத்தோடும் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப்போகின்ற கர்த்தருடைய வார்த்தை பைபிள் அடிக்கடி வருகிற ஒரு வார்த்தை. ஆபகுக் 2 அதிகாரம் 4 வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இது பைபிளில் ஒரு 5-6 தடவை வருதுங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீ வாழ்க்கையில் எப்படி பிழைப்பு? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிங்க ஓடுங்க? பைபிள் சொல்கிறது வாழ்க்கையில் வாழ்வதற்கு முதல்ல கிறிஸ்து எனக்கு ஜீவன், நமக்கு ஜீவன் கொடுக்கிற ஆண்டவராகிய கர்த்தர், அதை நாம் நம்ப வேண்டும். இரண்டாவது வேதவசனத்தில் வாசிக்கும் போது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தை நமக்கு பிழைப்பு கொடுக்கிறது. மூன்றாவது வேதவசனம் சொல்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ரொம்ப அழகா சொல்லுது. விசுவாசம், இரண்டாவது நீதிமான். நீதிமான் என்று சொன்னால் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு நீதியும் ஞானமும் மீட்புமாய் இருக்கிறார், பரிசுத்தமாய் இருக்கிறார் என்று கொரிந்தியர் 1 அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது. நீதி என்றால் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நீதிமான்களாக கணிக்கப்படுகிறோம். we are not, நம்ம நீதிமான்கள் அல்ல, ஆனால் நீதிமான்களாக நாம் எண்ணப்படுகிறோம் அல்லது சொல்லப்படுகிறோம், ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படின்னா ஆபிரகாம் நீதிமான் கிடையாது, அவன் விசுவாசித்ததுனால அவன் தேவனுடைய பிள்ளைன்னு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இதே போல வேதவசனம் சொல்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ ஆண்டவரை நம்பி இருக்கிற புள்ள கர்த்தரை நம்புறான்னா, விசுவாசித்தான்னா அவன் பிழைப்பான் இல்லையா? இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிற. காலையில் நீங்கள் ஆண்டவர் உங்களை விடுவிச்சு இருக்கிறாரு, ஆண்டவர் உங்களை தூக்கி இருக்கிறாங்க, நீங்கள் யாரை நம்பி உலகத்தில் வாழ்கிறீங்க? இதுக்கு ரொம்ப அருமையான ஒரு உதாரணம் யோவான் 9 அதிகாரம். பார்வையற்று வாழ வழி தெரியாது பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான் ஒரு மனுஷன். இயேசு அவனுக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்து பார்வையை கொடுத்தார். உடனே குதூகலமே கொண்டாட்டமேன்னு சொல்லி துள்ளி குதிச்சு எங்க ஓடுறான்? மாமா, மச்சான், அப்பா, சித்தப்பா, தாத்தா, பாட்டி எல்லாத்துலேயும் ஓடுறான். என்ன நடந்துச்சுது? ஊருக்காரனை கூட்டம் போட்டு எப்படா அவனுக்கு சுகம் கிடச்சிது அந்த விதத்தெல்லாம் கேட்டு, உன்னை சுகமாக்க நல்ல மனுஷன் கிடையாது, அவன் கெட்ட மனுஷன் சொல்லி அவனை ஊருக்கு புறம்பே தள்ளி விடுகிறார். நல்லா கவனிங்க. இவன் ஊருக்கு வெளியே தள்ளியாச்சு, ஊருக்குள்ளே வரக்கூடாது, நுழையக்கூடாது, கூட்டு போயலாம் தான் இவன் பார்வை கிடச்சிட்டு பேச மாட்டா, ஊருக்கு வெளியே தள்ளிட்டாங்க. அங்கே ஒருவர் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கேட்குறாரு, தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா? உடனே அவர் யாரு நான் விசுவாசிக்கன்னு கேட்குறான். யோவான் 9 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அது நான் தான்ப்பா, உனக்கு பார்வை கொடுத்தால நான் தான் இயேசுன்னா. ஆண்டவரே, நான் உண்மை விசுவாசிக்கிறேன், இனி பிழைக்க முடியும், வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். நீ தேவனுடைய விசுவாசத்தை கொண்டு உன் குடும்பத்தில் பார்க்கணும் காமிச்சுன்னு நினைச்சேன், சொந்தக்காரன்ட்டு காமிக்கணும் நினச்சா, எனக்கு எவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்குன்னு சொல்லி காமிக்கணும் நினச்சா, டோட்டலி ஒரு ஃபெயில். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உன் விசுவாசத்தை கர்த்தர்ட்ட காமி. ஆண்டவரே, மனுஷனை நினைப்பதற்கும் மனுபுத்தனை விசாரிப்பதற்கும் இந்த நிலைமைக்கு நான் வருவதற்கும் என்னை தகுதிப்படுத்தினீங்க தான். உண்மை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, உம்முடைய உறைவிடத்தை நான் நம்புகிறேன், என்னை வாழ வைத்ததை நான் நம்புகிறேன், என்னை பழக்க வைத்ததை நான் நம்புகிறேன், என்னை நடத்துகிற விதத்தை நான் நம்புகிறேன்னு சொல்லி ஆண்டவர் விசுவாசிச்சு பாருங்க. அந்த விசுவாசத்தினாலே உங்களுக்கு பிழைப்பு ஊட்டப்படும். மனசில் புரிந்து கொள்றீங்களா? இதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? அந்த விசுவாசம் உன்னை வாழ வைக்கும். கர்த்தர் அதை உனக்கு தர விரும்புகிறார், செய்ய விரும்புகிறார். அதை விட்டுக்கிட்டு நீ யாரை டிபெண்ட் பண்ண நீ வாழ்கிற? உன் விசுவாசத்தை டிபெண்ட் பண்ணி வாழ்றியா? உங்கள் மச்சான் விசுவாசத்தை டிபெண்ட், அவர் செய்வார், எங்கள் மாமா செய்வார், எப்பா வாழ்க்கை தோல்வியடைய போகிற, எங்கள் அக்கா செய்வா, எங்கள் அக்கா மலை மாதிரி, அக்கா விலைக்கு போகலாம், மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிர்மூலமாகலாம், ஆனால் உன்னை வாழ வைக்கிறவர் உன் ஆண்டவராகிய கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வட மாநிலத்தில் ஒரு பெரிய பணக்காரன்,
அவங்களுக்கு ஒரே பையன், நல்லா சொத்து சுகம் கோடிக்கு கோடி இருந்துச்சு. அவன் அப்பாட்ட கேட்பான்ப்பா, எனக்கு ஒரு பகுதி எழுதி கொடுங்கப்பா, சந்தோஷமாக நான் வாழ விரும்புகிறேன். அவர் சொன்ன கண்டிப்பாக தருவேன். அதுக்கு முன்னாடி நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் உண்டு. அப்பா எப்படி உன்னை வாழ வச்சிருக்கேன்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு ஒன்று செய்ய போறேன்னு சொல்லி அவனுக்கு காசு கொடுத்து, கொஞ்சம் பணத்தை செலவு கொடுத்து, ஒரு 5 நாள் 6 நாளைக்கு செலவு கொடுத்து, நீ ஒரு 3 மாதத்துக்கு, நீ 3 மாதத்துக்கு ஃபோன் ஒன்றும் கொண்டு போகக்கூடாது, 3 மாதத்துக்கு ஒரு இடத்துல போய் யார்ட்டையாவது வேலை செஞ்சு என்ன பண்ணன்னு சொல்லி நீ இருன்னு சொல்லி அவனை சொன்னார். அவன் போட்டான் இல்லையா. இந்தியாவில் அழகான நாடு, ஆண்டோடைய நாடு என்று வர்ணிக்கப்படுகின்ற கேரளா தேசத்துக்கு போனான். ஒரு குறிப்பிட்ட காசை கொஞ்சம் செலவு பண்ண முன்னாடி தான் காசு இருந்துச்சு. அது வேலை தண்ணான். ஒரு டீ கடையில் சேர்ந்தான். பாஷை வேறு தெரியாது, என்ன பண்ணுன்னு தெரியாது. அந்த டீ கடைக்காரன் அவனுக்கு வேலை கொடுத்து அந்த டேபிளெல்லாம் துடைக்கிறது, அழுக்கு அந்த கறி பாத்திரங்களை கழுவுறது, இந்த மாதிரி வேலையில் போட்டான். கஷ்டப்பட்டான். ஓடிலாமான்னு நினச்சான். யார்ட்டையா நான் இப்படிப்பட்டவன் சொல்லிடலாமான்னு நினச்சான். லாங்குவேஜ் தெரியாது. 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு. ஆனால் அவனால் முடியல. ஆனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஒரு நாள் அவன் வேலை செய்கிற இடத்தை கண்டுபிடித்து, அவன் போகும்போதே கூட இன்னொருத்தனை வேவு பார்க்கணும் ஒருத்தனை அனுப்பியிருக்கார் அவர். அவங்க அப்பா க்ளீனாக இந்த இடத்துல இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு நாள் திடீரென்று சொல்லி அவன் வேலை பார்த்த அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி அந்த காரில் வந்து அவங்க இறங்குறாங்க. பெரிய பணக்காரங்க. ஹோட்டலுக்கான அசந்து போய் நிற்கிறான். உள்ளேருந்து அவனை கூப்பிட்டு, மகனே வா. அவனுக்கு அந்த ஹோட்டலுக்கான எவ்வளோ உதவி செஞ்சாலும் அந்த பற்றிலாம் அந்த பெரிய பணக்கார திருப்பி கொடுத்து இப்போ சொன்னார், இப்போ அவனுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்பாவை பற்றி. அவன் சொன்னானா, ஃபாதர் ஐ பிலீவ் யூ, ஐ நோ அபவுட் யூ. விசுவாசம்னா என்ன? தேவன் என் வாழ்க்கையில எப்படி என்னை வாழ வைக்க முடியும் என்பதை கற்றுக் கொடுப்பதுதான் விசுவாசம். கையில காசே இல்லை, வீடு வருது. எப்படி வந்துச்சு? ஜெபிச்ச, கேட்டா கர்த்தர் வீடை கொடுத்தார். தொழிலே இல்லை, தேவன் போற நான் ஜெபித்தா தேவன் தொழிலை கொடுத்தார். வேலையே இல்லை, நீ ஜெபிச்சா போராடினா கர்த்தர் வேலையை கொடுத்தாரு. ஆனா நிறைய நேரங்களில் யேசுடன் கொளுத்து போய் உதைத்தான மாதிரி உதைக்கிறோம். தேவன் நம்மை வளர்த்து வைத்த விதங்களை மறக்கிறோம், வாழ்க்கையில் தோல்வி அடைகிறோம். இன்னைக்கு புட் யுவர் ட்ரஸ்ட் அப்பான் காட். தேவன் மேலே உங்களை விசுவாசத்தை வைங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். வல்லவராம் தெய்வம் வாழ வைக்கிற தெய்வமாய் வாழ்க்கையில் வெளிப்படுவார். ஆமீன், ஆமீன்.